ஒரு சில பர்சனல் வேலை இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. பொங்கல் அன்றைக்கி வந்து பொங்கல் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பொங்கினதெல்லாம் காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி எல்லா நாட்டு காய்கறியும் போட்டு ஒரு நல்ல சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், ரசம், கூட்டு, அப்பளம், பொரியல் எல்லாமே தான். மாங்காய் பச்சடி, அப்பளம், கொழுக்கட்டை, பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு ரொம்ப நிறைவாக சாப்பிட்டு பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு சூப்பராக கோலம்லாம் போட்டுட்டு காலையிலே வந்துட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன்லாம் போட்டு பாஸ்தா பண்ணோம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு சாயந்தரம் சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்குமே குழம்புக்கு தனித்தனி ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. என் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். ஏன்னா எல்லாமே சாயந்தரம் சாப்பிட்டா வீணாக போய்டுங்கிறதுனால கொஞ்சமாக அதில் சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி செங்கலில் வந்துட்டு 2 பிள்ளையார் சாணியில் பிடிச்சி வச்சு பொங்கலும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து பொங்கிடுச்சு. எல்லா பக்கமும் பொங்கி வழிஞ்சுது. மாட்டு பொங்கலுக்கு வந்து 3 இலை போட்டு ஒன்றுத்தில் கருவாட்டு குழம்பு, ஒன்றுத்தில் மீன் குழம்பு, இன்னொன்றுத்தில் வந்துட்டு சிக்கன் கிரேவி, எல்லாத்துலேயுமே கொழுக்கட்டை, மீன் குழம்பு இலையில் வறுத்த மீன், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, முட்டை எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து படைச்சாச்சு. அண்ட் இது வந்து இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி. அண்ட் சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பொங்கல், பூசணிக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக படைச்சி முடிச்சு சாமி கும்பிட்டாச்சு. மாட்டு பொங்கல் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம்.